வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் வெடித்திருக்கின்றது. தலைநகர் டாக்காவில் ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இதையடுத்து போராட்டக்காரர்களை தடியடி நடத்தியும் கையெறி குண்டுகள் வீசியும் காவல்துறையினர் விரட்டியடித்தார்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை அவரது அவாமி லீக் கட்சி விமர்சித்திருக்கின்றது. நீதிமன்றத்தின் முடிவு தீங்கிழைக்கும் மற்றும் பழிவாங்கும் நோக்கில் வந்தது என்று அந்த கட்சி தனது அறிக்கையில் கூறியும் இருக்கின்றது. வங்கதேச மக்கள், அவாமி லீக் மற்றும் அனைத்து விடுதலை ஆதரவு சக்திகளும் இந்த முடிவுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை தொடங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவாமி லீக் கூறியிருக்கின்றது. ஒரு நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை அவாமி லீக் அறிவித்தும் இருக்கின்றது. நவம்பர் 19 முதல் 21 வரை நாடு தழுவிய பல்வேறு போராட்டங்களுக்கும் அக்கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது. வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் மற்றும் தண்டனையை அறிவித்த தீர்ப்பாயம் குறித்தும் அவாமி லீக் பல்வேறு கேள்விகளை எழுப்பியும் இருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு பதிலாக சட்டவிரோதமான அரசியலமைப்புக்கு விரோதமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பாசிச யூனுஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் நாட்டில் சட்டவிரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியும் இருக்கின்றார்கள். பின்னர் அவர்கள் சர்வதேச கொள்கைகளை மீறி ஒரு சட்டவிரோத தீர்ப்பாயத்தை நிறுவியுள்ளனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டும் இருக்கின்றது. இந்த தீர்ப்பாயம் முற்றிலும் சட்டவிரோதமானது, தீங்கிழைக்கக்கூடியது, பழிவாங்கல் மற்றும் மோசமான எண்ணங்களால் தூண்டப்பட்டது. யூனுஸ் சட்டவிரோதமாக கைப்பற்றிய அதிகாரத்தை காப்பாற்ற ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இந்த நடவடிக்கையை கையில் எடுத்துள்ளார் என்று அவாமி லீக் விமர்சித்தும் இருக்கின்றது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான விசாரணை ஒரு நாடகத்தை தவிர வேறில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டும் இருக்கின்றது. ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் நேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டும் இருக்கின்றார். வங்கதேச நீதிமன்றம் இன்றைய தினம் வழங்கியிருக்கின்ற தெளிவான தீர்ப்பு நாடு முழுவதும் மற்றும் அதற்கு அப்பாலும் எதிரொலிக்கின்றது என்று அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டும் இருக்கின்றார். குற்றச்சாட்டு மற்றும் தண்டனை ஒரு அடிப்படை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. யாரும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. இந்த முடிவு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் 2024 எழுச்சியின் போது பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் தங்கள் இழப்புகளால் இன்னும் போராடி வரும் குடும்பங்களுக்கும் நீதியை வழங்குகின்றது என்று அவர் கூறியும் இருக்கின்றார். பல ஆண்டுகளாக ஒடுக்குமுறையால் அளிக்கப்பட்ட ஜனநாயக நிறுவனங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றும் 1400 பேர் உயிரிழந்தனர் என்பது வெறும் புள்ளி விவரம் மட்டுமல்ல. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் அதிகாரம் பெற்ற குடிமக்கள் நிராயுதபாணியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஹெலிகாப்டர் உட்பட எவ்வளவு அதிக பலம் பயன்படுத்தப்பட்டது என்பதை பல மாத சாட்சியங்கள் விவரித்தன. நமது நீதி அமைப்பு குற்றவாளிகளை பொறுப்பேற்க வைக்கும் என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகின்றது என்று முகமது யூனுஸ் மேலும் குறிப்பிட்டும் இருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஷேக் ஹசீனா 5 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அவாமி லீக்கை ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு இடைக்கால அரசாங்கம் பயன்படுத்தும் வழிமுறையே மரண தண்டனை என்று அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக இந்த வழக்கு ஒரு கேலி கூத்து என்று கூறி தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்திருந்தார். மேலும் சாட்சியங்களை உண்மையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து சோதிக்கக்கூடிய ஒரு முறையான நீதிமன்றத்தில் என் மீது குற்றம் சாட்டுபவர்களை
எதிர்கொள்வதில் எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நெதர்லாந்தின் ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்குமாறு அவர் இடைக்கால அரசுக்கு சவால் விடுத்திருந்தார். கடந்த ஜூன் மாதத்தில் ஷேக் ஹசீனா மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதில் அரசின் தலைமை வழக்கறிஞர் தாஜுல் இஸ்லாம் கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 1400 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 25,000 பேர் காயமடைந்தனர் என்று வாதிட்டார். இறந்தவர்களின் பட்டியலையும் அரசு தரப்பு தீர்ப்பாயத்தில் சமர்ப்பித்தது. ஷேக் ஹசீனா உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக 747 பக்க ஆவணமும் தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 3 பேரின் மீதும் கொலை முயற்சி, சதி, உதவி செய்தல், உடந்தையாக இருத்தல் என 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டும் இருக்கின்றன. ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில் இருந்தபோது கடந்த ஆண்டு ஜூலை 14 அன்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மாணவர்களை ரசாக்கர்களின் மகன்கள் மற்றும் பேரன்கள் என்று கூறி ஆத்திரமூட்டும் கருத்துக்களை வெளியிட்டார் என்று அரசு வழக்கறிஞர் கூறியும் இருந்தார். வங்கதேசத்தில் ரசாக்கர் என்பது தேச துரோகி அல்லது துரோகி என்று பொருள்படும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. மேலும் 1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரின் போது பாகிஸ்தான் இராணுவத்துடன் ஒத்துழைத்து கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டவர்களை குறிப்பிட இந்த வார்த்தை பயன்படுகின்றது. இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட கான் கமல் மற்றும் சௌத்ரி அப்துல்லா அல் மாமூல் உள்ளிட்ட உயர் அரசு அதிகாரிகளின் தூண்டுதலின் பேரிலும் உதவியுடனும் சட்ட அமலாக்க முகமைகளும் அவாமி லீக்கின் ஆயுதமேந்திய ஆட்களும் கொலை முயற்சிகள் மற்றும் அப்பாவி மற்றும் நிராயுதபாணியான மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை பெரிய அளவில் மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட முறையில் துன்புறுத்த உதவினர் என்று குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இதில் சதி நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த குற்றங்கள் அனைத்தும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தெரிந்தே செய்யப்பட்டவை என்று கூறப்பட்டும் இருக்கின்றது. ஷேக் ஹசீனா உட்பட 3 பேர் மீது ரங்பூரில் உள்ள பேகம் ரோஹையா பல்கலைக்கழக மாணவர் அபு சஜீத்தை தூண்டுதலின்றி கொலை செய்ததாகவும் தலைநகரில் உள்ள சங்கர்புல்லில் 6 பேரை கொலை செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டும் இருந்தது. இது தவிர அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேற வேண்டிய நாளில் அல்ஜாவில் 5 பேர் சுட்டுக் கொன்றதாகவும் அவர்களின் உடல்களை எரித்ததாகவும் ஒருவரை உயிருடன் எரித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய நிலையில் அதனை முற்றிலுமாக அழித்து விட்டதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் ஈரான் அதனை மறுத்து வருவதுடன் குறித்த அணுசக்தி நிலையங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தும் வருகின்றது. இந்த நிலையில் ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் சஜித் கதிப்சாதே தனது நாட்டின் அணுசக்தி திட்டம் இன்னும் அப்படியே இருப்பதாக விவரித்தும் இருக்கின்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரத்யேக நேர்காணல் ஒன்றில் கதிப்சாதே ஈரானில் நாங்கள் பேசுவது போல் அமைதியான அணுசக்தி திட்டம் அப்படியே உள்ளது என்று கூறியிருக்கின்றார். மேலும் நாங்கள் அதை பாதுகாக்க போகின்றோம் என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். கடந்த ஜூன் மாதத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே 12 நாள் போர் தொடர்ந்து இடம்பெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து அதே மாதத்தில் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தியும் இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பத்தில் போட்டோ அளிக்கப்பட்டதாக திட்டவட்டமாக தெரிவித்தும் இருந்தார். ஆரம்பகால அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடு 3 அணுசக்தி நிலையங்களுக்கும் மோசமாக சேதமடைந்துள்ளதாக கூறியது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் 2 ஆண்டுகள் வரை மட்டுமே பின்னடைவு அடைந்திருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட கடும் இராணுவ தாக்குதலால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்த நிலையில் அந்த நடவடிக்கைக்கு ஜெர்மனி உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்கள் காசா மீது நடைபெறும் நடவடிக்கைகளில் பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக ஜெர்மனி இஸ்ரேலுக்கான இராணுவ உபகரண ஏற்றுமதியை நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் தற்போது அந்த தடையை ஜெர்மன் அரசு நீக்க முடிவு செய்துள்ளதாக
சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதன்படி எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் ஏற்றுமதி மீண்டும் ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்தியஸ்தத்தால் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் கடந்த மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. 2023ஆம் ஆண்டின் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைந்து நடத்திய தாக்குதலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டதுடன் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதன் பின்னர் காசா மீது விரிவான ராணுவ நடவடிக்கை தொடங்கிய இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திய தாக்குதலில் 60,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக அறிக்கைகள் தெரிவித்தும் இருக்கின்றன. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.